ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஜெட் டு மாஸ்டரி. இந்த வீடியோல நம்ம ஒரு ப்ரீவியஸ் வீடியோக்கான ஒரு கண்டினியூஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன கண்டினியூஷன் சொல்றேன்னு பாக்குறீங்களா? அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் ரிவர்ஸ் தி அரே பார்த்தோம். அதாவது கிவன் அரேவை கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்றதை பத்தி ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல ரிவர்ஸ் அரே இன் ரேஞ்ச் பார்க்க போறோம். ஒரு பர்டிகுலர் ரேஞ்சை மட்டும் எப்படி ரிவர்ஸ் பண்றதுங்கிறது தான் இந்த கொஸ்டின்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்பவே ஈஸியா இருக்கும் when compared to ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டினும் ரொம்ப ஈஸி தான். இந்த கொஸ்டின் அதை விடவே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, வித்வுட் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா we have a array A. so given array ஒன்னு கொடுத்துட்டாங்க, A ன்னு கொடுத்தாச்சு. and also integer given two integers s and e. அதாவது ஒரு s and e கொடுத்திருக்காங்க. reverse the element of the array A within the given inclusive range. அதாவது இந்த s and e ஒரு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுத்துருவாங்க, ஒரு எண்டிங் இண்டெக்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த பர்டிகுலர் ரேஞ்சில் மட்டும் given array ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 கொடுத்துட்டு, ஸோ 1 2 3 4 இதுல செகண்ட் இண்டெக்ஸ் டு தேர்ட் இண்டெக்ஸ் மட்டும் 0 1 2 செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் மட்டும் ரிவர்ஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? இந்த 3 4 ரிவர்ஸ் பண்ணா 4 3ன்னு கிடைக்கும். அப்போ அவுட்புட்ல 1 2 4 3. ஓகேவா? சரி, ஓகே, வாங்க ப்ராப்ளமா இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிவன் இன்புட்டுக்கு ஓகேவா, கிவன் அரே இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுக்குறேன். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 2, சாரி ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 1 கொடுத்து எண்டிங் இண்டெக்ஸ் என்ன கொடுக்குறேன், எண்டிங் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 கொடுக்குறேன். அப்போ என்னுடைய ரேஞ்ச் என்னது? ஸோ என்னுடைய ரேஞ்ச்னு பார்க்கும்போது இங்க 2ல இருந்து சாரி 1ல இருந்து 4 வரைக்கும் மட்டும் நான் ரிவர்ஸ் பண்ணணும். 1ல இருந்து 4 வரைக்கும் மட்டும் நான் ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 1ல இருந்து 4 வரைக்கும் மட்டும் ரிவர்ஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ எனக்கு கிடைக்கிறது, ஸோ நான் ரிவர்ஸ் பண்ணனா எனக்கு இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் 1ல இருந்து 4க்குள்ள இருக்கிறத மட்டும் நான் ரிவர்ஸ் பண்ண போறேன். கரெக்டா? 1ல இருந்து 4க்குள்ள இருக்கிறத மட்டும் நான் ரிவர்ஸ் பண்ண போறேன். அதாவது இந்த பொசிஷன்ஸ்ல 1ல இருந்து 4 வரைக்கும் இந்த இன்க்ளூசிவ் இண்டெக்ஸஸ். அப்போ 1ல இருந்து 4 வரைக்கும் நான் ரிவர்ஸ் பண்ண என்ன கிடைக்கும்? இந்த 4 1 2 6ங்கிறது 6 2 1 4 கிடைக்கும். கரெக்டா? 6 2 1 4. அப்ப இதுதான் எனக்கு ஆன்சரா கிடைக்கும். அப்ப இந்த கேசஸ்ல நான் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து என்ன கொடுக்கறேன்? ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து 2 கொடுக்கறேன், எண்டிங் இண்டெக்ஸ் 3 கொடுக்கறேன். அப்போ இந்த பர்டிகுலர் வேல்யூஸ் நான் ரிவர்ஸ் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 1 minute. ஓகே, ஸோ இதை நான் ரிவர்ஸ் பண்ணனா செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் ரிவர்ஸ் பண்ணனா 8 2ன்னு இருக்கிறது எனக்கு என்ன கிடைச்சிரும்? 2 8ன்னு கிடைச்சிரும். ஸோ 2 8. ஸோ அப்ப ஆன்சர் வந்து இதுக்கு 7 1 2 8 அப்படின்னு ரிவர்ஸ் ஆயிரும். இதுதான் என்னுடைய ரிவர்ஸ் ரேஞ்ச். ஓகே, இப்போ அடுத்த இதுல வந்து என்னுடைய ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து 0 கொடுக்குறேன், என்னுடைய எண்டிங் இண்டெக்ஸ் வந்து என்ன கொடுக்குறேன்? 5 கொடுக்குறேன். நல்லா வச்சுக்கணும், ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0, எண்டிங் இண்டெக்ஸ் 5. ஓகே, அப்போ எனக்கு என்ன ஆயிரும்? இந்த கிவன் அரேவை நான் எடுத்துப்பேன். ஸோ கிவன் அரே, இந்த கிவன் அரேல 0 to 5 வரைக்கும் இருக்கிற எல்லா வேல்யூஸையும் நான் என்ன பண்ண போறேன்? ரிவர்ஸ் பண்ண போறேன். ஸோ அப்போ ரிவர்ஸ் ஆச்சுன்னா முதல்ல உள்ள இருக்கிற வேல்யூஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 0 to 5, அதாவது 0 1 2 3 4 5 இந்த இண்டெக்ஸ் எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்றேன். அப்ப கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்றேன்னா என்ன? இது ஒரு அரேவே நான் ரிவர்ஸ் பண்றேன். அரே ரிவர்ஸ்க்கு ஸ்டார்டிங்ல நம்ம அரே இண்டெக்ஸ்க்கு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எங்க பிளேஸ் பண்ணோம்? இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். லாஸ்ட் இண்டெக்ஸ் எங்க பிளேஸ் பண்ணோம்? லாஸ்ட் இண்டெக்ஸ் இஸ் லாஸ்ட் இண்டெக்ஸ். ஓகே, அப்போ இதை கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்ண என்ன பண்ணுவேன்? முதல்ல 9 6 நான் ரிவர்ஸ் பண்ணுவேன். கரெக்டா? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸே லாஸ்ட் இண்டெக்ஸே ரிவர்ஸ் பண்ணுவேன். அப்போ 6 கிடைக்கும், இங்க 9 போகும். அடுத்தது 1ஐயும் 5ஐயும் ரிவர்ஸ் பண்ணுவேன். அப்போ 5 கிடைக்கும், 5 1. அடுத்தது 9 2ஐயும் ரிவர்ஸ் பண்ணுவேன். அப்போ 2 9. அப்போ இதை கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 6 5 2 9 1 9 அப்படிங்கிறது எனக்கு ரிவர்ஸ் ஆகி கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் என்னுடைய எக்ஸ்பெக்டட் அவுட்புட். இப்போ இதுல அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, போன கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கு என்ன சில சேஞ்சஸ்னா ரொம்ப சிம்பிளான சேஞ்சஸ் தான். இங்க பாருங்க, உங்களோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் நான் 0 கொடுத்து லாஸ்ட் இண்டெக்ஸ் அப்சர்வேஷனுக்கு வருவோம். அதாவது இது என்னுடைய ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது என்னுடைய லாஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு இருந்தா என்ன ஆயிரும்? கம்ப்ளீட் ஹோல் அரேவே ரிவர்ஸ் ஆயிரும். எனக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 0ல பிளேஸ் பண்ணியும் லாஸ்ட் இண்டெக்ஸை n-1ல பிளேஸ் பண்ணாலும் எனக்கு என்ன ஆயிரும்? அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல இருந்து அந்த கடைசி இண்டெக்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டா எனக்கு அரே வந்து ரிவர்ஸ் ஆயிடும். நான் ஏன் என்னுடைய ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 0 கொடுக்கணும்? 0 கொடுக்கறதுக்கு பதிலா எது என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸோ அதை கொடுத்துடலாம்ல. இந்த கேஸ்ல பாருங்க, இது என்னுடைய ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது என்னுடைய லாஸ்ட் இண்டெக்ஸ். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறது மட்டும் ரிவர்ஸ் ஆயிட்டு போற போது. கரெக்டா? இதுதான் என்னுடைய அப்சர்வேஷன். அப்போ இங்க இது என்னுடைய ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது என்னுடைய லாஸ்ட் இண்டெக்ஸ்.
அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் டு லாஸ்ட் இண்டெக்ஸ்க்குள்ள இருக்கிற இந்த ரேஞ்ச் மட்டும் ரிவர்ஸ் ஆயிர போகுது. கரெக்டா? சோ இது நம்ம போன இதுல ரிவர்ஸ் தி அரேக்கு எழுதின கோட், கம்ப்ளீட் ரிவர்ஸ் தி அரேக்கு எழுதின கோட். அதுல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம டிஃபால்ட்டா கொடுத்துட்டோம். ஏன்னா நம்ம கம்ப்ளீட் அரேவை ரிவர்ஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எல்லா வேல்யூஸும் ரிவர்ஸ் ஆகணும். ஆனா இங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஸ்டார்டிங், ஏன்னா எஸ் என்னவா கொடுக்குறாங்களோ அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். லாஸ்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு n-1க்கு பதிலாம எண்டிங் இண்டெக்ஸ், அவ்வளவுதான். ஸோ இந்த ஒரு சில அப்டேஷன் மட்டும் பண்ணீங்கன்னா சேம் கம்ப்ளீட் கோட்ல நம்மளோட ப்ரீவியஸ் கோட்லயே இது ஒர்க் ஆயிரும். ஓகேவா? சரி வாங்க ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். ஸோ ஏ கொடுத்துட்டாங்க, ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க, எண்டிங் இண்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப இன்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு எஸ், இன்ட் என்னுடைய லாஸ்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இ. இப்ப சேம் கோட், while first index less than last index, int temp equal to array of first index, array of first index equal to array of last index, array of last index equal to temporary first index plus plus last index minus minus. சரி ஓகே, ரன் பண்ணி பார்த்தரலாமா? ஸ்டாட்டிக் ரிவர்ஸ் இன் ரெஜ். ஓகே, ரிவர்ஸ்க்கு இது என்ன மெத்தட்? வாய்ட் மெத்தட். ஓகே, ரன் பண்ணுவோம். ஓகே, இங்க எக்ஸ்பெக்டட் அவுட்புட் 1243 1243 652 652. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன் guys. சப்போஸ் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல பின் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பை பை, டேக் கேர்.